ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மாவோட எத்தனையோ பேருக்கு வந்து இங்கே கிரியாவத்துடைய அந்த 18 வருஷம் ஆகும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. நிறைய பேருக்கு தேவையான ஒரு பெரும்பாலான ஒரு லைஃப்பில் பேசிக் நீட்ஸ் என்ன, ஃபுட்டு, ஸ்லீப்பு, அப்புறம் எங்கேயாவது போய்ட்டு சின்ன சின்ன பொருள் வெளில போய்ட்டு வர்றது, ஷாப்பிங், லைஃபோட பேசிக்ஸ் இதெல்லாம், மனைவி, கணவன், ஃபேமிலி, இதெல்லாம் பேசிக். பட் லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு அல்டிமேட் கோலை நம்ம வந்து பிடிக்கணும், காட் பிடிக்கணும் அப்படின்னா தனக்குள்ளே அது வரும். ஏன்னா அதுதான் ஒரே ரூட்டு. கோவில்லேருந்து இந்து மதத்தில், சனாதன தர்மத்தில் ஸ்லோவாக அந்த எவல்யூஷனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிறவின்றதே ஒரு எவல்யூஷன் தான். மச்ச அவதாரத்துலேருந்து வந்து ஒரு கல்கி வரைக்கும் வர்றதுன்றது ஒரு எவல்யூஷன். இந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்து இந்த ஒரு மனித சரீரம் எடுத்து இவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து இங்கே உட்காந்து நம்ம இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம்னா அதுவே ஒரு பெரும்பாலான ஒரு பெரிய விஷயம். பட் இதெல்லாம் வந்து நம்ம மிராக்கிள் புக்கு படிச்சுட்டு அது வந்துடுச்சு, பரமம் சிவானந்தரை நினச்சினா அது எழுதினா இது வந்துடுச்சு, சிவஸ்தோத்திரம் படித்தேன் அது வந்தது, விஷ்ணு நிறைய நாமங்களில் படித்தேன், இதெல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து தெய்வத்தை பிடிக்க முடியாது. வெறும் பயிற்சியில் உட்காந்து அனுபவத்தில் மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வேணும். பட் அதெல்லாம் படிப்படியாக மேலே ஏறி உங்களை ஒரு குரு கிட்ட அதை அனுப்பும். அந்த குரு சொன்னபடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்க, அந்த குரு என்ன சொல்லுவார் அப்படின்னா, பெரிய பெரிய கோவில் போங்க, மலை ஏறுங்க, அங்கங்கே போய் அலைஞ்சிட்டு வாங்க, இதெல்லாம் சொல்கிறது குருவுடைய இது அது கிடையாது. நேரம் வேஸ்ட் பண்ணாமல், டைம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் போர் எவ்வளோ விஷயங்கள் வேர்ல்டில் நடக்குது, இதெல்லாத்தையும் தாண்டி உட்காந்து பயிற்சி பண்ணணும். அந்த ஒரு ப்ராக்டிஸ் மூமெண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லைங்க நான் இதுவும் பண்ணிக்கிறேன் அதுவும் பண்ணிக்கிறேங்க அப்படின்றது அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் குரு, உண்மையான குரு, பெரிய பெரிய மகான்களே குகைக்குள்ளே போயிட்டு அவங்க உட்காந்து ஃபுல் தியானத்தில் பயிற்சி பண்ணிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. அவங்கெல்லாம் வந்து போய் கோவில் போகலாம் சொல்ல. எந்த மகான் அப்படி சொல்லியிருக்காங்க எனக்கும் புரியல. சித்தர்களோ பெரிய பெரிய மகான்களோ அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க ரமண மகர்ஷி கூட திருவண்ணாமலை வந்து நீ சுற்றி வந்து கிரிவலம் ஏன் சுற்றணும்னா அந்த மனமோடு நீ சுற்றணும். அப்போ அந்த மனத்தோடு நீ சுற்றும்போது, அந்த கிரிவலம் பண்ணும்போது, அத்தனை லிங்கங்களையும் நீ தரிசிச்சுட்டு வரும்போது உன்னோடைய சிந்தனை எங்கே இருக்கணும்னா எனக்கு ஒரு முக்தி கண்டிப்பாக வேணும், கட்டாயமாக வேணும்னு நீ சுற்றணும். அந்த ரூட்டு காட்டுறதுக்கு ஒரு குரு வருவார். அதை வரத்துக்கு தான் இந்த ரூட்டு. அப்போ அது வந்த பிறகு உட்காந்து தியானம் செய்யணும், குரு சொல்லுவார். அப்போ நீ உட்காந்து செய்யணும் அப்படின்னு ரமணர், திருவண்ணாமலையோடைய அடையாளமே அவர் தான். அப்பேற்பட்ட அருணாச்சலேஸ்வரருடைய அந்த ஒரு சன்னதி இதுலேயே அவர் அதை தான் சொல்லியிருக்காரு ரமண மகர்ஷி. ஏன்னா ரமண மகர்ஷி செஞ்சது தியானம் தான். பெரிய பெரிய சிவவாக்கியர், சித்தர்கள், ரிஷிகள், இவங்களாம் இந்த கோவில்களெல்லாம் அமைச்சது நான் சொன்னபடி அந்த காலத்தில் பிரமிட்ஸ் அமைச்சாங்க. இப்போ கோவில் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் வச்சக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஒரே பாயிண்ட்டு தான், இந்த உடல் கோவில் அது உனக்குள்ள தாண்டா இருக்குது அப்படின்னு வெளியில் போகிறவன் தெரிஞ்சுக்கணும். வெளியில் யாரெல்லாம் போய் பார்ப்பாங்களோ, ஏன்னா தெரியுமே ஞானிகளுக்கு தான் கலியுகத்தில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வெளியில் அதிகமாக இருக்கும். அப்போ அது வந்து தெரிஞ்சுக்கணும், உள்ளே தாண்டா எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சிலை வழிபாடு, அந்த எல்லா வழிபாடும் அதுதான். இது புரோகிதரை வந்து சொல்லணும். எனக்கா கோவில் போகிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தினம் நான் போகிறேன், ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டே வரேன் அப்படின்னா அது ஃபேஷன் இது பயம். பட் தேடல் இல்லை. உண்மையாக தெய்வம் வேணுமானா யாருக்கும் வேண்டாம். ஏன்னா உண்மையாக வந்துட்டாருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லிவிடுவார். பயம். தெய்வம் என்றைக்குமே விட்டுடுவான்னு சொல்ல மாட்டார். உன் கார்மிக் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதே இந்த தியானத்தில் நீ அது எல்லாத்தையும் கழிக்கணும். அதுக்கு தான் அந்த மணிப்பூர சக்கரமே, அதுதான் அந்த சக்கரங்களே. அது 1 டே 2 days 3 days, ஒரு நாள் 2 நாள் முடியாது. இட் டேக்ஸ் மந்த்ஸ், இயர்ஸ், 18 வருஷம் 24 வருஷம் ஆகும். அந்த தைரியத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு தான் கடவுள். அந்த தைரியத்தில் பயணம் பண்ண மாட்டேன்னு முடிவு செஞ்சவனுக்கு தெய்வம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. அந்த ரூட்டுக்கே தயவுசெய்து வராதிங்க. இங்கே ஒன்றும் இத்தனை பேர்லாம் ஒன்றும் வரணும்லாம் இல்லை. அந்த ரூபத்தில் அகத்தியரே சொல்லியிருக்காரு, கலியுகத்தில் கிட்டத்தட்ட 100 பேர்லேருந்து ஒரு 150 இல்லை 108 பேர் தான் வந்து முக்தியை அடைவாங்க. இது கலியுகத்தில் இத்தனை பில்லியன் பீப்புளில் 100லேருந்து 150 பேர் 108 பேர் அவ்வளோதான், அவங்க தான் வந்து அடைவாங்க அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க.
நிறைய பேர் வந்து ஏதோ மணி பின்னாடி ஓடுறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, உலகத்தில் பெரிய போட்டி முக்தி பின்னாடி ஓடுங்க. அப்போது குரு சொன்னபடி அந்த 18 வருஷம் செய்யணும். இல்லைங்க 18 வருஷம்லாம் செய்ய வேணாம், ஜாலியாக நம்ம பாட்டுக்கிறீங்களாம். 18 வருஷம் செஞ்சால் தான் இங்கே இடமே. அது செய்கிறதுக்கு தான் அந்த ஒரு வழிபாடு, அவ்வளோதான். தவிர சில வழிபாடு, அது வழிபாடு, இது வழிபாடு. குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க. கோயில் கூட்டிகிட்டு போகணும். அது குழந்தைங்களுக்கு. இன்னும் நீங்கள் எல்கேஜியில் இருக்க வேண்டாம். 40 வயசு 50 வயசு 60 வயசுலாம் வந்துடுச்சு நிறைய பேருக்கு. நம்மளுடைய சென்டரில் வந்து 84 இயர்ஸ் ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ப்ரூவன். இந்த கிரியாயோகம்ன்றது ப்ரூவன். இது எல்லாமே வந்து பயிற்சி பண்ணி எங்கள் அப்பாவுக்கு தனக்குள்ளே தனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்த ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒன் டேயில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் நம்ம இவ்வளோ வாங்குகிறோம். இது ஆன்லைன் மெடிடேஷன் யோகா மூலியமாக உடலை தயார் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரியாயோகத்துக்கு நேரில் இலவசமாக வந்து கற்றுக்கணும். அது 1.5 வருஷம் கழித்து அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை கற்றுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் பயிற்சி பண்ணணும். அப்புறம் 4வது வருஷம் 2வது ஸ்டெப்புக்கு வரணும். அதுக்கு இந்த 18 இயர்ஸும் இந்த 399 அமௌண்ட்டை எல்லோரும் கட்டி தான் ஆகணும். அது மேண்டேட்ரி என்னங்க அப்படின்னா வேல்யூ. பிகாஸ் வந்து நீங்கள் ஒருத்தரும் வந்து மதித்து அதை பயிற்சி பண்ணுன்றது தான் வந்து நான் ரொம்பவே வந்து பெரும்பாலான ஆசை. அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லபடியாக நீங்கள் வந்து அந்த ஒரு பார்த்து ரீச் பண்ணலாம். இது எதுக்குன்னா வந்து அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கே அனுப்பிடுங்க. நீங்கள் வந்து இந்த ஜூம் கிளாஸ் அந்த கிளாஸ்லாம் வந்து வர வேண்டாம். ஃப்ரீ டைமில் இப்போ எனக்கு விடுங்கப்பா, ஆளை விடுங்கப்பா, ஃப்ரீயாக நான் பயிற்சி பண்ணிக்கணும்ப்பா அப்படின்றது தான் ஆன்மீகமே. தனித்து உட்காந்து ஒரு ரூம் செட் பண்ணிக்கோங்க, தனியாக உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள், ஃபேன் போட்டுக்கிட்டு நல்லபடியாக. அதுதான் ஆன்மீகம், அதுதான் வந்து பயிற்சி. இப்போ தான் நீங்கள் என்ட்ராறீங்க. எடுத்த உடனே வந்து கனவுலே எல்லாமே யோசிக்காதீங்க. யோசனையே இல்லாதது தான் ஆன்மீகமே. அன்றைக்கி தான் அந்த தெய்வத்துடைய ரூட்டு ஸ்லோவாக உள்ளே கேட்கும். அந்த ஆத்மா வந்து பேசுது, நம்ம கேட்கல. அந்த ரூட், அந்த டெசிபிள் சவுண்டை நம்ம கேட்கணுன்னா நம்மளுடைய நரம்பு நாடிகள் எல்லாம் தயார்படுத்தணும். அதுதான் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. அந்த நர்வஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறுறேன். ஏன் 18 வருஷம் செய்யணுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இங்கே பல பேர் பயிற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. நல்லபடியாக குடும்ப குட்டிகளோட எல்லாருமே இந்த இல்லறத்தில் இருந்துக்கிட்டே நல்ல ஒரு ஜெனரேஷனை நீங்கள்லாம் வளர்க்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மீக மகான்கள் குருக்கள் சொன்ன ஒரு அற்புதமான பாதை. அதை விட்டுடாதீங்க. அப்புறம் லைஃபே வேஸ்ட்டாகும். சரி ஓம்.